உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மீனராசி அன்பர்களே, நீங்கள் பிறந்தது குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய மனசு எப்பவுமே அன்பையும் பாசத்தையும் நோக்கி செயல்படும். மனசாட்சிக்கு விரோதமாக எந்த விஷயத்துலையும் இறங்கி செயல்பட மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மனசில் எதையும் வச்சுக்க முடியாது, எதையும் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. உண்மையை வெளிப்படையாக பேசுகிறதுனால நிறைய இடங்களில் நீங்கள் கெட்டவங்களாக மற்றவங்க பார்வைக்கு தெரியுறீங்க. இங்கே உங்களுடைய மனசும் உங்களுடைய செயலும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், எவ்வளோ உழைக்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்றத மற்றவங்க புரிஞ்சிக்காம உங்களை வந்து பார்க்கும் பொழுது சில நேரங்களில் குற்றவாளியாக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் சூதகங்களையும் கடந்து வந்துட்டீங்க நீங்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சியை விட மற்றவங்களுக்காக செய்த நல்ல விஷயங்கள் தான் அதிகம். கடந்த உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 5 வருஷத்தில் சில இழப்புகளை சந்தித்து வந்திருக்கிறீங்க. உங்களை சார்ந்தவங்களை இழந்தீங்க. இனம் புரியாத வழி வேதனைகளையும் கடந்து வந்தீங்க. அதுவும் இந்த 2.5 வருஷம் இந்த விரயச்சனி வந்ததில் இருந்து ரொம்ப ரொம்ப மன உளைச்சல். உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ரிஸ்க் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். பட் இங்கே கிடைக்கல. நீங்கள் பட்ட பாடுக்கு உண்டான பலன் இங்கே இல்லை. இங்கே மன உளைச்சல் மட்டும்தான் மிச்சம். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்களுடைய வேலையிலே இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இந்த இடத்துல உருவாக்குதே தவிர உங்களுக்கு ஒரு மேன்மை இல்லை. உங்களுடைய திறமை, உங்களுடைய டேலண்ட், உங்கள் லெவல் அது வேறு. பட் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா நல்லாவே தெரியும். உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்க வேண்டிய ரேஞ்சே வேறு. பட் ஆனால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப நெகட்டிவான ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்குறோம். இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இது எப்படி சரி பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி ஒரு அந்தஸ்து மரியாதைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க. மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு உயர்தர நிலையில் ஹை கிளாஸாக நல்ல ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியிலையும் சரி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு நல்ல அந்தஸ்தான நிலையிலையும் சரி இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் தான் அதிகம். இன்றைக்கி உயர்தர நிலையில் இருக்கிறவங்க. ஏன்னா இவங்களுடைய ஐடியாஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ மேனேஜ்மெண்ட் இருக்கும், அவ்வளோ கடின உழைப்பு இருக்கும். இவங்க ஒன்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வழிகாட்டினவங்க இந்த வழியில் போய் இதை செய், இதை பண்ணு அப்படின்னு நீங்கள் எதை சொன்னீங்களோ அவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டாப் லெவலில் இருக்கிறாங்க. பட் அதே நீங்கள் அதை எடுத்து செய்யும் பொழுது தான் ட்ராப் ஆகுது. இந்த மாதிரியான சில பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. அது விரயச்சனி வந்ததிலிருந்து நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க. பண நெருக்கடிகள்னால் உங்களை மாதிரி இருந்தவங்களே இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. இதில் இருந்து மீண்டு வரணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் அந்த முயற்சிக்குரிய பாதையில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க, உங்களோட குறைந்த திறமை கொண்டு, உங்களோட குறைந்த உழைப்பை கொண்டு முயற்சி செய்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அந்த வழி வேதனை இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்ல நல்ல ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி அழகாக முடிக்கிறீங்க. அது எல்லாமே கமிட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான். பட் கடைசி நேரத்தில் அது ட்ராப் ஆகிடும். சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி அப்படியே பார்த்தா நம்மளை அந்த அளவுக்கு உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி அசால்ட்டாக உங்களை குறை சொல்லிட்டு போகக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, எங்கே நம்மளுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல் ரீதியில் பாதிக்கப்பட்டுடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே உருவாயிடுச்சு. படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இதிலிருந்து நிரந்தரமாக நீங்கள் வெளியில் வரணுன்ற உங்களுடைய முயற்சி, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம் தான் இந்த மார்ச் மாதம். ஏன் இந்த மார்ச் மாதத்தில் நான் இதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இப்போ இருக்கிற இடம் வந்து 3ஆம் வீடு, குரு பகவான். அவர் எப்போ அந்த 3ஆம் வீட்டுக்கு போனாரோ அப்போ இருந்தே உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு.
மன உளைச்சல் மட்டும் கிடையாது, எதில் எடுத்தாலும் ஒரு பயம், ஒரு பதட்டம். தைரியமாக இறங்கி செயல்படுவீங்க, 10 பேருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீங்க. இப்போ உங்கள் வழியில் அடுத்த அடி எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ஸ்டன்னாகி நிற்கிறதுக்கு காரணம் இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மனபயத்தை உண்டாக்கிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, விரைய சனினால் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகளும் தொழில் ரீதியில் நஷ்டங்களும். இன்றைக்கி 10 ரூபா கடன் வாங்கி இன்னொரு 10 ரூபா நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி கடன் சுமைகள் அதிகரித்து வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே, ஒரு புறம் சனி பகவான் விரயத்திலிருந்து ஜென்மத்துக்கு வராரு. அப்போது விரயத்தை காட்டிலும் ஜென்ம சனின்றது ஒரு விதத்தில் மன உளைச்சலை கூட கொடுத்தாலும் மறுவிதத்தில் விரயங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும். சரி, நமக்கு இந்த விரயச்சனி வருது, விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி வருது, இதனால் பெரும் பாதிப்புகள் இருக்கான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய திசா புத்திகளில் பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும். அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று குரு இப்போ பரிமாற்ற ரீதியில் இருந்து இந்த சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் மூவ் பண்ணால் இத்தனை நாளாக இருந்த இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிறக்கும். வளர்ச்சிக்குரிய ஆரம்பமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். தொழில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கண்டிப்பாக இந்த வருடத்தில் சில கிரக பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது, சாதகமாக இருக்குது. ஏன்னா இந்த சனி பயிற்சியை கூட சில விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல அவர் பார்வை விழுது. அப்போ அதனுடைய காரத்துவம் என்ன ஏது எப்படின்றது எல்லாமே இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். அந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்றது அடுத்த காணொலியில் அதை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக விவரமாக நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்டு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு புறம் தொழிலில் மாறுதல்கள் கிடைக்க போகுது. இடமாற்றங்களை செஞ்சிடலாமா, நம்ம இங்கிருந்து வேறு எங்கேயாவது போய் தொழில் செய்யலாமா, வேறு எதையாவது பண்ணலாமா நினச்சி ரொம்ப நாள் குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்குரிய நேரம், உகுந்த நேரம். முயற்சி எடுத்தால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ஹைலைட்டாக இருக்க போகுது. அப்போது வரக்கூடிய இந்த வருடத்தில் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அதை சார்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக மாறிடும். அப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி சக்ஸஸ். அப்போது வேலை இழந்துட்டேன், விரயச்சனினால் வேலையை இழந்துட்டேன், இன்றைக்கி குடும்ப ரீதியில் நிறைய மன உளைச்சலுக்கு அடைஞ்சிட்டேன், ஃபேமிலியே இன்றைக்கி சிலருக்கெல்லாம் ஃபேமிலியே கணவன் மனைவிக்குள்ளேயே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. அப்போ அந்த போன வேலை மீண்டும் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், கமிட்மெண்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அந்த கமிட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான நேரம். மூவ் பண்ணுங்கள், ஒரு அருமையான அமைவுகள் உங்களுக்கு உண்டாக போகுது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு இந்த சுக்கிரன் ராகுவால் திடீர் அதிர்ஷ்டம் குடும்ப ரீதியில் உருவாகும், சுபகாரியம் நடக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு நல்ல காரியம்ன்றது கல்யாணம் திருமண சார்ந்த விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ட்டு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஓகே நினைக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகி அதை விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை, இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அப்போது இந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. மூவ் பண்ணுங்க, ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் திருமண ரீதியில் அமைய போகுது. நல்ல வாழ்க்கை மட்டுமல்ல, வேலையிலையும் மாற்றங்கள் பிறக்கும். சிலர் அரச உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இன்னும் அதற்குரிய ஒரு வழி பிறந்துடும். இல்லைன்னா சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில மாற்றங்கள் அது இப்போ இருந்தே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை உண்டாக்கிடும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. குறிப்பாக ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் சுக்கிரனால தான் இதெல்லாமே உருவாக போகுது. சுக்கிரனால் ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் பிறக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா சினிமா துறையில், கலைத்துறையில், கலை சார்ந்த துறையில் எதில் இருந்தாலும் ஹைலைட்டாக இருக்கும். அதே போல் இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்ட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் செய்த சின்ன சின்ன மிஸ்டேக்கால் இப்போ பெரிய லெவலில் பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டேன், இதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வரப்போகிறேன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்.
கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்குரிய முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கப் போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. உங்கள் பேச்சை மீறி சில விஷயங்களில் இறங்கி செயல்படக்கூடியவங்க மீண்டும் உங்கள் பேச்சை கேட்டு உங்களோட கண்ட்ரோல் ஆகி நிற்கக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். ஏன்னா உங்கள் பேச்சு கேட்டிருந்தால் அவங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்களுடைய சிலர் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாமல் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையே கண்டினியூ பண்ணி இன்றைக்கி லைஃப் விதத்திலேயே சில மாறுதல்களான சில விஷயங்களை முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு சில நிலைகள் உருவாகியிருக்கு. பட் அதிலிருந்து மீண்டும் அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள் தடைப்படுது, ப்ளஸ் உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் தடைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்குரிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்கள், ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட சனி பகவானும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவானுடைய மேன்மையும் சரி, சனி பகவான் ராசியிலேயே நிற்கிறதுனாலையும் சரி, நமக்கு ஏதாவது மாபெரும் பிரச்சனைகள் இருக்குமானலாம் நினைக்க வேண்டாம். அது உங்களுடைய திசா புத்திகளை பொறுத்து மாறிடும். அதை நினச்சி நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நான் அதை அடுத்த காணொலியில் அதை பற்றி தெளிவாக நான் பேசுகிறேன். அடுத்தது புது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறத வச்சு பெரிய லெவலில் கொண்டு போங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அதே சமயம் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சற்று தாமதமாக யோசித்து அதில் செயல்படுங்க. ஒரு பூமி, வீடு, அதாவது ஒரு இடம் அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே வேண்டாம். அந்த வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கிங்க. அதே சமயம் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய உற்றார் உறவினர் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்க போகுது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் சில நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வீடை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முயற்சியை கைவிடாமல் நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல நிறைய மாறுதல்கள் உங்களுக்கு பிறக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடன் சுமைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வழி பிறக்கும். ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நல்ல மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டே உங்களுடைய பலன்கள் மாறுபடும். உங்களுடைய லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்திற்கு இப்போ நடக்கிற திசா புத்தி, அந்த கிரகம் எந்த கிரகம், அந்த கிரகத்துடைய பலாபலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது பொறுத்து இங்கே இன்னும் ஹை லெவலில் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம், இல்லை டவுன் ஆகலாம். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. அது 100% சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.